உங்களுக்கு தெரியுமா, JFK கொலையாளி லீ ஹார்வி ஆஸ்வால்ட் முன்பு சோவியத் உளவாளியாக இருந்தான். 1959இல் 20 வயது ஆஸ்வால்ட் மாஸ்கோவிற்கு சென்று அமெரிக்க தூதரகத்தில் தன் குடியுரிமையை துறந்தான். அவன் மின்ஸ்க் நகரில் ஒரு ரேடியோ தொழிற்சாலையில் வேலை செய்தான். KGB-இன் கண்காணிப்பின் கீழ் ஒரு சோவியத் பெண்ணை திருமணம் செய்தான். 3 ஆண்டுகள் கழித்து அவன் மர்மமான முறையில் அமெரிக்கா திரும்பினான். இராணுவ ரகசியங்களுடன் வந்த அவனை CIA எந்த தண்டனையும் இன்றி அனுமதித்தது. மிகவும் பயங்கரமான உண்மை என்னவென்றால், அவன் U-2 உளவு விமான தகவல்களை சோவியத் உளவுத்துறைக்கு வழங்க முயன்றான். JFK படுகொலை சோவியத் மூளைச்சலவையின் விளைவாக இருந்திருக்கலாம். அமெரிக்காவின் மிக பயங்கர கொலையாளி முதலில் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட துரோகி.